சென்னையில் பினான்சியரை தாக்கி கடத்திச் சென்ற இளம்பெண் உட்பட 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். கார் வாங்குவது போன்று நாடகமாடி கடத்தல் சீனை அரங்கேற்றிய தில்லாலங்கடி கும்பல் சிக்கியது எப்படி? தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 30 வயதான துரை ரகுபதி. இவர் சென்னையில் சாலிகிராமம் பகுதியில் தங்கி கார்களுக்கு ஃபைனான்ஸ் செய்யும் தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் தன்னிடம் கார் ஒன்று அடமானத்திற்கு இருப்பதாக ஃபேஸ்புக் மூலம் கடந்த வாரம் விளம்பரம் செய்துள்ளார். அந்த விளம்பரத்தை பார்த்து குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் ரகுபதியை தொடர்பு கொண்டுள்ளார். அதில் தாங்கள் விளம்பரம் செய்த காரை தானே அடமானத்திற்கு வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். இதையடுத்து கோயம்பேடு பகுதிக்கு காருடன் வரும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். பின்னர் காரை எடுத்துக்கொண்டு கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே துரை ரகுபதி வந்துள்ளார். அங்கு தயாராக இருந்த கௌதம் மற்றும் அவரது நண்பர்கள் ரகுபதியிடம் பேரம் பேசி உள்ளனர். அப்போது திடீரென ரகுபதியை தாக்கிவிட்டு அதே காரில் அவரை கடத்தி உள்ளனர். சிறிது தொலைவில் கார் மற்றும் செல்போனை பறித்து கொண்டு ரகுபதியை கீழே தள்ளிவிட்டு கடத்தல் கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த ரகுபதி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் தன்னை தாக்கிவிட்டு காரை கடத்தி சென்றது குறித்து பாதிக்கப்பட்ட ரகுபதி கோயம்பேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது கடத்தல் வழக்கில் சம்பந்தப்பட்ட 27 வயதான கௌதம், அவரது தோழி 23 வயதான ஸ்வேதா மற்றும் நண்பர்கள் நாகராஜன், கிஷோர் பாலாஜி ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் கடத்தி செல்லப்பட்ட கார் மற்றும் ஆப்பிள் ஐபோனையும் பறிமுதல் செய்தனர். கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கார் பைனான்சியரிடம் வாடிக்கையாளர் போன்று நாடகமாடிய கும்பல் காருடன் அவரை கடத்திய சம்பவம் கோயம்பேடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேரத்திற்குள் துரிதமாக செயல்பட்டு கடத்தல் கும்பலை கைது செய்த போலீசாருக்கு உயர் அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.